சற்று முன் திமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன். ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவில் மிகப்பெரிய சீனியராக செங்கோட்டையன் தற்போது ஒதுங்கியே இருப்பதாகவும் கள ஆய்வில் கூட அவரது பெயர் இடம்பெறாதது பல்வேறு வியூகங்களை கிளப்பியிருக்கிறது. மேலும் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட கள ஆய்வு குழுவினரின் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கள ஆய்வில் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகிய 10 பேர் கொண்ட கள ஆய்வு குழுவில் 2 பேராக தனித்தனியாக பிரிந்து மாவட்டங்களின் கள ஆய்வு மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் முன்னாள் அமைச்சர்கள் 2 பேராக கள ஆய்வு செய்ய வேண்டி மாவட்டங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் வெளிப்படைத்தன்மையுடன் கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய அறிக்கை தர எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இந்த 10 பேர் கொண்ட குழுவில் அதிமுகவில் சீனியராக செங்கோட்டையன் மிஸ் ஆகி இருப்பதுதான் பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்து மூத்த நிர்வாகிகள் ஒருவரிடம் பேசினோம். அதாவது மறைந்த முதல்வர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் தேர்தல் வியூகங்களை மற்றும் பிரச்சார வியூகங்களை செங்கோட்டையன் தான் வகுத்து வந்தார். அந்த அளவிற்கு 2 தலைவர்களுக்கும் செங்கோட்டையன் மீது நம்பிக்கை வைத்தனர். இந்த நிலையில்தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா சிறை செல்வதற்கு முன்பும் செங்கோட்டையனை முதல்வர் நாற்காலியில் அமர வைக்க முடிவு செய்தார். ஆனால் MLAக்கள் கேட்டதை செங்கோட்டையனால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ 2 மணி நேரத்தில் ரெடி செய்து கொடுத்தார். அதனால்தான் எடப்பாடியால் முதல்வர் நாற்காலியில் அமர முடிந்தது. மேலும் கூவத்தூரில் அதிமுக MLAக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த போது அதிமுக ஒற்றுமையுடன் இருக்கவும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கவும் பத்திரிகையாளர்களை அவ்வப்போது சந்தித்ததோடு செங்கோட்டையனின் முக்கியத்துவம் என்ன என்பது அப்போதுதான் எல்லோருக்கும் புரிந்தது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் தற்போது விஜய் கட்சியில் இணைய உள்ளதாக தவறான தகவல் பரவி வருகிறது. இது குறித்து அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் விசாரித்த போதுதான் தெரிய வந்தது. இவர் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதல்வர் ஸ்டாலின் முக்கிய பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.